ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 சோசியல் சயின்ஸ் சாப்டர் 1 ஜியாகிராபிக்கல் டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 and 2 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். The Aravalli Hills. The Aravallis are among the oldest mountain in the world, some 2.5 million years old. The range has many peaks and ridge. Although its highest peak, Mount Abu, towers at over 1700 meter, most of its hills are between 300 and 900 meters high. Isn't it fascinating that the drive of about half hours can take us from Mount Abu in the Aravallis to Jodhpur in the Thar Desert, a drive into a completely different geography. இப்ப இந்த ஆரவல்லி மவுண்டைன் அப்படிங்கிறது தான் வேர்ல்டுல இருக்கிறதுலயே ஓல்டஸ்ட் மவுண்டைன்னு சொல்லுவோம். இந்த ஆரவல்லி ஹில்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஓல்டானது அப்படின்னா 2.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளதுன்னு சொல்றாங்க. இந்த ஆரவல்லியில இருக்கிற மவுண்டெயினோட ஹையஸ்ட் பீக் எதுன்னு சொல்லணும் அப்படின்னா மவுண்ட் அப்படிங்கிற மவுண்டெயின் தான் இந்த ஆரவல்லி ஹில்ஸ்ல இருக்கிறதுலயே ரொம்ப ஹையஸ்ட் பீக்னு சொல்லுவோம். அது எவ்வளவு மீட்டர்ஸ் ஹைட் இருக்கும் அப்படின்னா 1700 மீட்டர்ஸ் ஹைட் இருக்கும். அது மட்டும் இல்லாம மவுண்டெயின் இருக்கு. அந்த மவுண்டெயின்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த மவுண்டெயின் வந்து 300ல இருந்து 900 மீட்டருக்கு தான் ஹைட் இருக்கும். அது இப்ப நம்ம ஆரவல்லியில இருக்கிற இந்த மவுண்ட் அபுல இருந்து ஜோத்பூர்ல இருக்க தார் டெசர்ட்க்கு போகணும், ரீச் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு ஹார்ஸ்ல போக முடியும் அப்படின்னா 4.5 hours நம்மளால ரீச் பண்ண முடியும். The Aravallis plays a vital role in shaping the geography and climate of northwestern India. One of its most important functions is acting as a natural barrier, preventing the Thar Desert from expanding further eastward. You will read more about this later. இந்தியால இருக்கிற நார்த் வெஸ்டர்ன் சைட்ல இருக்கிற எல்லா ஏரியாவுக்குமே அதோட ஜியாகிரபிக்கல் கிளைமேட், அது வந்து விண்டரா இருக்கணுமா, கோல்டா இருக்கணுமா, ரெய்னி சீசனா அப்படிங்கறத வந்து ரோல் பிளே பண்றது இந்த ஆரவல்லி ஹில்ஸ் தான் சொல்லுவாங்க. தார் டெசர்ட் வந்து ஈஸ்ட் வேர்ட்ல இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகாம தடுக்கிறதுல இந்த ஆரவல்லி ஹில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுதுன்னு சொல்லலாம். The Aravalli is rich in minerals like marble, granite, zinc, and copper, have supported mining and construction activities for centuries. In fact, evidence from its ancient mines and Zawar has shown that over 8 centuries ago, Indians were the first in the world to master the delicate process of extraction of zinc. Historic forts such as சிட்டார்கர், கம்பல், கத்தம்பூர் ஆர் லொகேட்டட் ஹியர். இப்ப இந்த ஆரவல்லி ஹில்ஸ்ல இருக்க மவுண்டைன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து மினரல்ஸ் வந்து நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. என்னென்ன மினரல்ஸ் வந்து நிறைய இருக்குது? மார்பிள், கிரானைட், ஜிங்க், காப்பர், இது எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ஆரவல்லி ஹில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுதுன்னு சொல்லலாம். எல்லாமே எங்க இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 8 செஞ்சுரிஸ் எகோ. செஞ்சுரிஸ்னா என்ன? 100 இயர்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். 8 செஞ்சுரிஸ் அப்படின்னா 800 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஜவார் அப்படிங்கிற ஒரு ஆன்சியன் மைன்ல இருந்து தான் நம்ம இந்த எவிடன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்ட்ல இருக்கிறதுலேயே சிங்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. மாதிரி ஆரவல்லி ஹில்ஸ்ல வந்து நிறைய ஹிஸ்டாரிக் இருக்கு. என்னென்ன ஃபோர்ட் வந்து ஆரவல்லி ஹில்ஸ்ல இருக்கு அப்படின்னா சித்தோர்கர், கும்பல்கர் அண்ட் ரத்தம்பூர், இது எல்லாமே வந்துட்டு ஆரவல்லி ஹில்ஸ்ல தான் இருக்கு. த பெனின்சுலர் பிளாட்டூ. பெனின்சுலர்னு நம்ம எதை சொல்லுவோம்? பெனின்சுலா. A peninsula is a piece of land that is surrounded by water on 3 sides. பெனின்சுலான்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னா அந்த லேண்ட்ல வந்து 3 சைடு வாட்டரால கவர் ஆகி இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம பெனின்சுலான்னு சொல்லுவோம். இப்போ இந்தியாவோட மேப்ல வந்து ஒன் சைடு வந்து அரேபியன் சி இருக்கும், ஒன் சைடு வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்கும், ஒன் சைடு வந்து இந்தியன் ஓசன் இருக்கும். அப்போ இந்தியா வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு பெனின்சுலார் கண்ட்ரின்னு சொல்லுவோம். Has several plateaus. The most important one is the triangular peninsular are in the middle and south of the country. மாதிரி இந்தியால வந்து நிறைய பிளாட்டூஸ் வந்து இருக்கு. அந்த பிளாட்டூஸ்ல வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ட்ரையாங்குலர் பெனின்சுலார். இந்த ட்ரையாங்குலர் பெனின்சுலார் வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவோட சவுத் சைட்ல வந்து இருக்கு. It is also a very old land formation. Hence, this region is a peninsula, surrounded by water on all 3 sides by the Arabian Sea, the Bay of Bengal and the Indian Ocean. It is called a peninsular plateau. நம்ம ஏற்கனவே இந்தியா வந்து ஒரு பெனின்சுலார் கண்ட்ரின்னு சொல்லிட்டோம். இந்த பெனின்சுலார் தான் வந்து ரொம்ப ஓல்டு லேண்ட் ஃபார்மேஷன் சொல்லுவோம். வாட்டரால கவர் ஆகி இருக்கிறது தான் பெனின்சுலார்னு சொல்லிட்டோம். அப்படி என்னென்ன வாட்டர் பாடிஸ் வந்து நம்மளோட லேண்ட் மாஸை கவர் பண்ணி இருக்கு அப்படின்னா அரேபியன் சி,
த பே ஆஃப் பெங்கால் அண்ட் இந்தியன் ஓசன் இது எல்லாமே இந்தியாவை சரௌண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் நம்ம இந்தியாவை வந்து பெனின்சுலர் பிளாட்டூன்னு சொல்றோம். The plateau is bordered by two mountain range, the Western Ghats and Eastern Ghats. The Western Ghats are taller and run along the western coast like wall, with many beautiful falls flowing down their steep sides during the monsoon season. இப்போ இந்த பிளாட்சோ வந்து ரெண்டு மவுண்டைன் ரேஞ்சால வந்து கவர் ஆயிருக்கு. இந்த மவுண்டைன் ரேஞ்ச் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வெஸ்டர்ன் கேட்ஸ் தான் வந்து ரொம்ப டாலரா அதே மாதிரி ரொம்ப நீளமாவும் இருக்கும். லைக் அ வால்வா ஒரு செவர் மாதிரி வந்து இருக்கும். இந்த வெஸ்டர்ன் கட்ஸ்ல வந்து மான்சூன் டைம்ல நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். Have been declared a UNESCO World Heritage Site. They are home to many rivers and have a rich biodiversity. The northern portion of the Western Ghats are also known as the Sayatri Hills. இந்த வெஸ்டர்ன் கட்ஸ் வந்து யுனெஸ்கோ வந்து ஒரு வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த வெஸ்டர்ன் கட்ஸ்ல வந்து நிறைய ரிவர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதுல நிறைய பயோடைவர்சிட்டியும் இருக்கு. கட்ஸோட நார்த் போர்ஷன்ல வந்து ஒரு ஹில்ஸ் வந்து இருக்கு. அந்த ஹில்ஸோட நேம் என்ன அப்படின்னா சயாத்ரி ஹில்ஸ். The eastern Ghats are lower and broken into smaller hills along the eastern Ghats. Between the mountain range lies the Deccan Plateau and vast area of flat highlands. இப்போ வந்து நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டா ரொம்ப லென்த்தா ஒரு வால் மாதிரி இருக்குன்னு சொன்னோம். ஆனா ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லோயர் காட்ஸா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஸ்மாலர் ஹில்ஸ் நிறைய குட்டி குட்டி ஹில்ஸ் வந்து இந்த ஈஸ்டர்ன் கோட்ஸ்ல வந்து இருக்கும். இதுல வந்து நிறைய குட்டி குட்டி மவுண்டைன் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மவுண்டைன் ரேஞ்சுக்கு இடையில தான் அந்த மவுண்டைன் ரேஞ்சுக்கு இடையில இருக்கிற அந்த கேப்ல வந்து டெக்கான் பிளாட்ஸோ வந்து இருக்கும். இந்த டெக்கான் பிளாட்ஸோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பிளாட்டா ஹை லேண்ட்ல வந்து இருக்கும். Rivers like the Godavari, Krishna, and Kaveri flow across the plateau from west to east. These rivers are important for provide water to millions of people. அது மட்டும் இல்லாம இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து நிறைய ரிவர்ஸும் இருக்கு. என்னென்ன ரிவர்ஸ் இருக்கு அப்படின்னா கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இது எல்லாமே வந்து ஃபார்மிங்காக மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. அதே மாதிரி இந்த ரிவர்ஸ் எல்லாமே எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்னா வெஸ்ட் டு ஈஸ்ட்ல வந்து ஃப்ளோ ஆகுது. This plateau is rich in minerals, forest, and fertile land, making it vital for India's economy. It tilts a little to the east, so a few of the rivers in this region flow towards the Bay of Bengal. East-flowing rivers like the Godavari, Krishna, and Mahanadi originate here, providing water for farming, industries, and hydroelectric power. West-flowing rivers Narmada, Tapti too, which drain into the Arabian Sea. பிளாட்சூல வந்து நிறைய மினரல்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபாரஸ்ட் இருக்கும். ஃபர்டைல் லேண்டும் இந்த பிளாட்சூல வந்து இருக்கு. இந்தியாவோட எக்கனாமில வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுறது இந்த பிளாட்சூ தான் நம்ம சொல்லலாம். பிளாட்சூ வந்து ஈஸ்ட்ல வந்து சாஞ்சி இருக்கிறதுனால நிறைய ரிவர்ஸ் வந்து பே ஆஃப் பெங்காலோட ஜாயின் ஆகுது. அதே மாதிரி ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி இது எல்லாமே வந்து இந்த பிளாட்சூல தான் வந்து ஆரிஜினேட் ஆகுது. இந்த ரிவர்ஸ்ல இருந்து வர வாட்டர் எல்லாமே ஃபார்மிங்காக யூஸ் பண்றோம், இண்டஸ்ட்ரீஸ்க்காக யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வாட்டர்ல இருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்காகவும் நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸ் இந்த ரிவர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா நர்மதா சொல்லுவோம். இந்த நர்மதா அண்ட் தப்தி இது ரெண்டுமே இந்த மாதிரி வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எல்லாமே எதோட ஜாயின் ஆகுது அப்படின்னா அரேபியன் சீயோட ஜாயின் ஆகும். ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எல்லாமே பே ஆஃப் பெங்காலோட மிக்ஸ் ஆகும். அதே மாதிரி வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எல்லாமே அரேபியன் சீல போய் மிக்ஸ் ஆகும். ஃபாரஸ்ட் அண்ட் த பிளாட்சூ ஆர் ஹோம் டு ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இன்க்ளூடிங் த சந்தால், கோண்ட், Baiga, Bill, and Gurko. These tribes have distinct language, tradition, and way of life closely connected to nature. அதே மாதிரி இந்த பிளான்ஸ்ல வந்து நிறைய டென்ஸ் ஃபாரஸ்ட் நிறைய அடர்ந்த காடுகள் வந்து இருக்கும். இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் வந்து கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ஒரு ஹோமாவே இருக்கும். இப்ப ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு எக்ஸாம்பிளா நம்ம எந்தெந்த ட்ரைப்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்னா சந்தால், கோண்டு, பைகா, பில்லு, கோர்க்கு இது எல்லாத்தையும் நம்ம ட்ரைப்ஸுக்கான எக்ஸாம்பிளா சொல்லலாம். இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க ஒரு ட்ரைப்ஸுக்கும் ஒரு டிஸ்டிங்க்ட் லாங்குவேஜ் ஒரு தனித்தனி லாங்குவேஜ் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கான ட்ரெடிஷன் வந்து தனித்தனியா இருக்கும். அதே மாதிரி அவங்க இந்த ட்ரைப்ஸ் எல்லாருமே நேச்சரோட டைரக்டா கனெக்ட் ஆகி இருப்பாங்க.
Plateaus are home to many beautiful waterfalls in India as rivers flow over their uneven and rocky surface. These waterfalls not only attract tourists but also help in hydroelectric power generation and provide water for irrigation. இந்தியால இருக்கிற மோஸ்ட் பியூட்டிஃபுல் மெனி பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப அழகான வாட்டர் ஃபால்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பிளாட்ஸ் வந்து ஒரு ஹோமா இருக்கு. ஏன்னா, ரிவர்ஸ் எல்லாமே இந்த பிளாட்யூல வந்து நெறைய இருக்கு. அதே மாதிரி அன்ஈவன் ராக்கி சர்ஃபேஸும் இந்த பிளாட்யூஸ்ல வந்து இருக்கு. இந்த பிளாட்யூஸ்ல இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி மட்டும் இல்ல. இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜெனரேட் பண்றோம். அது மட்டும் இல்லாம இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து வர வாட்டர் எல்லாமே நம்ம இரிகேஷனுக்காகவும், பிளான்ட்ஸ்க்கு தண்ணி விடுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த பிளான்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, திஸ் இஸ் அன் இன்செக்டிவர்ஸ் பிளான்ட். Meaning it feeds on insect found in the western Ghats. It catches small insect in sticky traps and digest them. இந்த பிக்சர்ல இருக்க பிளான்ட்ஸ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்செக்டிவோர்ஸ் பிளான்ட்னு சொல்லுவோம். இன்செக்டிவோர்ஸ் பிளான்ட்னா என்ன அப்படின்னா எல்லா பிளான்ட்டுமே எப்படி வந்து லீவ் பண்ணும் சன்லைட்ல இருந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணி அது வந்து லீவ் பண்ணும்னு சொன்னோம். இந்த மாதிரி இன்செக்டிவோர்ஸ் பிளான்ட் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா அவங்க சரௌண்டிங்ல இருக்கிற அந்த பிளான்ட்ஸ்ல வந்து உட்காரும் இல்லையா அந்த மாதிரி குட்டி குட்டி இன்செக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஈட் பண்ணி லீவ் பண்ணும். இதைத்தான் நம்ம இன்செக்டிவோர்ஸ் பிளான்ட்னு சொல்லுவோம். India's amazing coastlines. India's coastline is dotted with beautiful beaches, rocky cliffs, and lush green forest. Some beaches have golden sand while others have black rocks. Some islands have coral reef while others are covered in thick jungle. India's coasts are full of surprises. The Indian coastline is over 7,500 kilometer long. இந்தியாவோட கோஸ்ட்லைனை பொறுத்த வரைக்கும் நிறைய பியூட்டிஃபுல் பீச்சஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி நிறைய ராக்கி அதுல வந்து நிறைய பாறைகளும் இருக்கும். அதே மாதிரி நிறைய கிரீன் ஃபாரஸ்டும் இருக்கும். சில பீச்ல வந்து கோல்டன் சாண்ட் வந்து இருக்கும். சில பீச்ல வந்து பிளாக் ராக் வந்து இருக்கும். ஐலாண்ட்ல வந்து கோரல் ரீஃப். கோரல் ரீஃப்னா என்னன்னா பவள பாறைகள்னு சொல்லுவோம். சில ஐலாண்ட்ல வந்து கோரல் ரீஃப் இருக்கும். சில ஐலாண்ட் வந்து ஜங்கிள் இருக்கும். இந்தியாவோட கோஸ்ட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸ் தான் இருக்கும். இடத்துல வந்து பாறை தான் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து பாறை மட்டும் இருக்காது. அங்க வந்து ஃபாரஸ்ட்டுமே இருக்கும். இந்த மாதிரி இந்தியாவோட கோஸ்ட் எல்லாமே நிறைய சர்ப்ரைசஸோட தான் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவோட கோஸ்ட் லைன் இந்தியாவோட கடற்கரைன்னு பார்த்தோம் அப்படின்னா அது எவ்வளவு மீட்டர் லாங் இருக்கு அப்படின்னா 7,500 கிலோமீட்டர் லாங் வந்து இருக்கு. வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவோட வெஸ்ட் கோஸ்ட் வந்து எப்படி எல்லாம் இருக்கும். The west coast of India stretches from Gujarat to Kerala, passing through Maharashtra, Goa, and Karnataka. Most rivers here originate in the Western Ghats, flow swiftly, and form estuaries. The coastline is shaped by alluvial deposit from short rivers and features caves, creeks, and estuaries, with the Narmada and Tapti estuaries being the largest. இந்தியாவோட இப்போ வெஸ்ட் கோஸ்ட் வந்து எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கும் அப்படின்னா குஜராத்ல இருந்து கேரளா வரைக்கும் இருக்கும். இது எங்கெல்லாம் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா இந்த எல்லா ஸ்டேட்லயுமே வந்துட்டு இந்த வெஸ்ட் கோஸ்ட் வந்து இருக்கு. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் வந்து இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட்ல தான் வந்து ஒரிஜினேட் ஆகுது. வந்து ஃப்ளோ ஸ்விப்லி ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஃப்ளோ ஆகும். இப்ப இந்த கோஸ்ட் லைன் எல்லாமே அந்த ரிவர்ல இருந்து வர அலுவியல் டெபாசிட் நிறைய அந்த மண் படிவுகள்னு சொல்லுவோம் இல்லையா மண் எல்லாமே அரிச்சிட்டு வரும்ல அந்த மாதிரி அரிச்சிட்டு வர்றதுதான் ஒரு லேண்டா வந்து ஃபார்ம் ஆகுது. இது இல்லாம இந்த வெஸ்டர்ன் கோட்ஸ்ல வந்து நிறைய கவுஸ் கடல் ஓரங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி கிரீக்ஸ்னா என்ன அப்படின்னா குட்டி குட்டி ஆறதான் நம்ம கிரீக்ஸ்ன்னு சொல்லுவோம். எஸ்சுவரிஸ்னா என்ன அப்படின்னா களிமுகங்கள்னு சொல்லுவோம். இதுலயே லார்ஜஸ்ட் எஸ்சுவரிஸ் எது அப்படின்னா இந்த நர்மதா அண்ட் தப்தி எஸ்சுவரிஸ் தான் சொல்லுவோம். The West Coast has many important ports have been the center of economic activity for millennia. இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட்ல வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் போர்ட்னா என்ன அப்படின்னா துறைமுகம் கப்பல்லாம் நிறுத்துறது கப்பல்ல வந்து சிப் எல்லாத்தையுமே நிறுத்துற இடம்னு சொல்லலாம் அல்லது சிப்பு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இடமும் நம்ம போர்ட்னு சொல்லுவோம். இந்த நிறைய இம்பார்ட்டன்ட் போர்ட் வந்து இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட்ல தான் இருக்கு. இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கிற நிறைய போர்ட் அண்ட் சிட்டிஸ் வந்து இந்தியாவோட எக்கனாமில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து மில்லேனியா இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே பிளே பண்ணிட்டு இருக்கு.
The east coast lie between the Eastern Ghats and the Bay of Bengal, stretching from the Ganga Delta to Kanyakumari. It has wide plains and major rivers deltas including Mahanadi, Godavari, Krishna and Kaveri. Important water bodies like Pulicat Lake, Alangun, which is a body of water separated from larger bodies of water by natural barrier, are found here. இந்த ஈஸ்டர்ன் கோட்ஸ் கிழக்கு கடற்கரை வந்து எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னா ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து பே ஆஃப் பெங்கால் வரைக்கும். இது வந்து எதுல இருந்து எது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு அப்படின்னா கங்கா டெல்டால இருந்து கன்னியாகுமரி வரைக்குமே வந்து இது ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து நிறைய ரிவர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்லயுமே வந்து நிறைய ரிவர்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன ரிவர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, இது எல்லாமே வந்துட்டு ஈஸ்ட் கோஸ்ட்ல வந்து இருக்கு. அந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் வாட்டர் பாடிஸ் வந்து இருக்கு. இக்கா லேக் அண்ட் புலிகட் லேக் அப்படின்னு ரெண்டு இம்பார்ட்டன்ட் வாட்டர் பாடிஸ் வந்து இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல வந்து இருக்கு. Deltas are landforms formed at the mouth of the river when it deposits sediments into a larger body of water, such as an ocean, a lake, or another river. Over time, these sediments build up, forming a triangular or fan-shaped area. The Godavari, Krishna, Kaveri, and Mahanadi rivers create fertile deltas, making the land ideal for farming. Deltas எப்போதுமே எப்ப ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரிவர்ஸ்ல இருந்து வர டெபாசிட்னாலதான், ரிவர்ஸ்ல இருந்து அரிச்சிட்டு வர செடிமெண்ட், குட்டி குட்டி மணல் துகள் இருக்கும் இல்லையா, அந்த செடிமெண்ட்ஸ்னாலதான் இந்த டெல்டாஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. இப்ப இந்த ஓசன்ல இருந்து வர செடிமெண்ட்ஸா இருக்கட்டும், லேக்ல இருந்து வர செடிமெண்ட்ஸா இருக்கட்டும், அல்லது ரிவர்ல இருந்து வர செடிமெண்ட்ஸை வச்சுதான் இந்த டெல்டாஸ் லேண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்ப இந்த ஈஸ்ட் கோஸ்ட்ல வந்து எந்தெந்த ரிவர்ல இருந்து வர செடிமெண்ட்னால இந்த டெல்டா வந்து உருவாகுது அப்படின்னா கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, மகாநதி, இந்த ரிவர்ஸ்ல இருந்து வர செடிமெண்ட்ஸ்னால இந்த டெல்டாஸ் எல்லாமே உருவாச்சு. Indian islands. The Indian islands refer to the group of islands scattered across the Indian Ocean, the Arabian Sea, and the Bay of Bengal, which form part of India's territory. India has two major island groups, Lakshadweep in Arabian Sea and the Andaman and Nicobar Island in the Bay of Bengal. These islands have unique wildlife, beautiful beaches, coral reefs, and volcanoes. Several ancient tribes made these islands their home tens of thousands of years ago. இப்ப இந்தியன் ஐலாண்ட் அப்படிங்கிறது நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா இந்தியன் ஓசன்ல, அரேபியன் சீல, பே ஆஃப் பெங்கால்ல வந்து அங்கங்க லேண்ட்மாஸ் இருக்கும்ல, அந்த லேண்ட்மாஸ் எல்லாத்தையுமே தான் நம்ம இந்தியன் ஐலாண்டுன்னு சொல்லுவோம். இப்ப இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து டூ மேஜர் ஐலாண்ட்ஸ் வந்து இருக்கு. அது என்னென்ன ஐலாண்ட் அப்படின்னா அரேபியன் சீல இருக்கிற லட்சத்தீவு அல்லது வந்து பே ஆஃப் பெங்கால்ல இருக்கிற அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட் வந்து சொல்லலாம். இந்த ஐலாண்ட்ஸ் எல்லாமே வைல்ட் லைஃப் வாழ்றதுக்கான யூனிக் பிளேசஸா இருக்கும். அதே மாதிரி இதுல நிறைய பியூட்டிஃபுல் பீச்சஸ் இருக்கும். அதே மாதிரி இதுல நிறைய கோரல் ரீஃப்ஸ், நிறைய வால்கனோஸும் இந்த ஐலாண்ட்ஸ்ல வந்து இருக்கு. இந்தியன் ட்ரைப்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஐலாண்ட்ஸ் வந்து ஒரு ஹோமா இருக்கு. Lakshadweep is an archipelago, a group of islands located in the Arabian Sea, close to the Malabar coast of Kerala. It is made up of 6 islands made up of coral. Not all islands are inhabited by people. India controls a vast marine area, allowing for fishing, resource exploration, and environmental protection. இந்த லட்சத்தீப் அப்படிங்கிறது ஒரு ஆர்கிபெலியோன்னு சொல்லுவோம். ஆர்கிபெலியோன்னா என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் ஐலாண்ட். இந்த ஐலாண்ட்ல வந்து நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஐலாண்டுன்னு சொல்றோம். அதனாலதான் இந்த லட்சத்தீப் வந்து ஒரு ஆர்கிபெலியோ ஐலாண்டுன்னு சொல்லுவோம். இந்த லட்சத்தீப் வந்து எங்க இருக்கு அப்படின்னா அரேபியன் சீல இருக்கு. இது நியரா எதுக்கு பக்கத்துல வந்து இருக்கு அப்படின்னா கேரளால இருக்கிற மலபார் கோஸ்டுக்கு பக்கத்துல இந்த ஐலாண்ட் வந்து இருக்கு. இந்த ஐலாண்ட் வந்து 36 ஐலாண்ட். நம்ம ஏற்கனவே சொன்னோம் லட்சத்தீப் ஐலாண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்கிபெலியோ, ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்டுன்னு சொன்னோம். அப்ப இந்த ஐலாண்ட்ல வந்து எத்தனை குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் வந்து எத்தனை குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் வந்து ஒரு லட்சத்தீப் ஐலாண்டுன்னு சொல்றோம் அப்படின்னா 36 ஐலாண்ட் சேர்ந்ததுதான் நம்ம இந்த லட்சத்தீப் ஐலாண்டுன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து நிறைய கோரல் ரீஃப்ஸ் வந்து இருக்கும். கோரல் ரீஃப்னா என்னன்னா பவளப்பாறைகள் வந்து இருக்கும். இந்த ஐலாண்ட் எல்லாமே வந்து பீப்புள் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. நிறைய ஐலாண்ட் வந்து பீப்புள் வந்து வாழவே முடியாத அளவுக்கு தான் இருக்கும். இந்தியா வந்து ஒரு பெரிய மெரைன் ஏரியா, ஒரு பெரிய வாட்டர் பாடிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அந்த வாட்டர் பாடிஸ்ல வந்து ஃபிஷிங் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோரும் பண்றாங்க. நம்மளோட என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷனையும் இந்தியா வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. and Nicobar Islands. This archipelago comprise more than 500 large and small volcanic island divided into two distinct groups, the Andaman and the Nicobar Island. Their location is very important. Andaman and Nicobar Islandல வந்து நிறைய volcanoes இருக்கு. அதே மாதிரி நிறைய small volcanoesம் இந்த அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட்ல வந்து இருக்கு. இந்த அந்தமான் நிக்கோபர் ஐலாண்டையுமே நம்ம ஆர்கிபெலியோ ஐலாண்டுன்னு சொல்லுவோம். ஆர்கிபெலியோ அப்படின்னா நிறைய ஸ்மால் ஸ்மால் ஐலாண்ட் சேர்த்து வந்து நம்ம ஒரு ஐலாண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம ஆர்கிபெலியோன்னு சொல்லுவோம். இது வந்து 2 டிஸ்டிங்க்ட் குரூப்பா வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து அந்தமான், இன்னொன்னு வந்து நிக்கோபர். இது வந்து லொகேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இப்ப இந்த பிக்சர் வந்து கோரல் ரீஃப் இன் த லக்ஷதீப் ஐலாண்டு. இது வந்து கோரல் ரீஃப் இன் த அந்தமான் ஐலாண்டு. இந்த பிக்சர் என்ன அப்படின்னா ஏரியல் வியூ ஆஃப் ஆக்டிவ் வால்கனோ ஆன் பேரன் ஐலாண்ட், த ஒன்லி ஒன் இன் இந்தியா. இந்தியால இருக்கிறதுலயே ஒரு ஆக்டிவ் வால்கனோ அப்படின்னா இந்த பேரன் ஐலாண்ட்ல தான் நம்ம சொல்லுவோம். லைக் த அவுட்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா கீப்பிங் an eye on the ocean. It is home to variety of flora and fauna. The Andaman Islands are also significant from a historical point of view. Many of our freedom fighters were jailed the most severe condition in the prison complex called cellular jail. It has been preserved to remind us of the tremendous sacrifice fathers made. So we will discuss this some more in higher classes. இப்ப இந்த வால்கனோஸ் எல்லாமே வந்து இந்தியாவோட அவுட்போர்ட்ஸ்ல, இந்தியாவோட ஓசன்ல வந்து ஒரு கண்ணு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இந்த ஐலாண்ட்ல வந்து நிறைய ஃப்ளோரா அண்ட் நிறைய ஃபவுனா வந்து இருக்கும். நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் நிறைய டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி ஆஃப் அனிமல்ஸ் வந்து இருக்கும். இந்த அந்தமான் ஐலாண்ட் வந்து ரொம்ப சிக்னிபிகன்ட் ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவோம். ஏன் இதை வந்து சிக்னிபிகன்ட் ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட்னு சொல்றோம் அப்படின்னா, ஆன்சியன் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு பிரிட்டிஷ்ல இருந்து நம்மளோட ஃப்ரீடம்காக நிறைய ஃபைட் பண்ணாங்கன்னு தெரியும். இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு செல்லுலார் ஜெயில வந்து அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. இந்த செல்லுலார் ஜெயில வந்து இப்போ வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணிட்டு வரோம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஆன்சியன் பீப்புள்ஸ், நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ், நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே நம்மளோட ஃப்ரீடம்காக எவ்வளவு ஃபைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இந்த செல்லுலார் ஜெயில வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கோம். Barren Island. In the Andaman and Nicobar Island is the only active volcano in India. It sometimes erupts, sending smoke and lava into the sky. இந்தியால வந்து ஒரு ஆக்டிவ் வால்கனோ இருக்கு. அந்த வால்கனோ என்ன அப்படின்னா இந்த பேரன் ஐலாண்ட் சொல்லுவோம். இந்த பேரன் ஐலாண்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ல வந்து இருக்கு. இந்த பேரன் ஐலாண்ட் வந்து சில நேரம் எரப்ட், சில நேரம் வந்து வெடிக்கும். அப்படி வெடிக்கும் போது இதுல இருந்து நிறைய ஸ்மோக், அதே மாதிரி நிறைய லாவானா என்ன அப்படின்னா தீக்குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் நம்ம லாவான்னு சொல்லுவோம். நிறைய ஸ்மோக் அண்ட் நிறைய நெருப்பும் வந்து இதுல இருந்து அப்போ இது எரப்ட் ஆகும் போதெல்லாம் வந்துட்டே இருக்கும். The delta in West Bengal and the Sundarbans. As we travel back from the island towards the eastern side of the Himalayas via the Bay of Bengal, we come to the Sundarbans. This is located in the delta of the Ganga Brahmaputra. You saw them earlier in chapter and their tributaries. This delta has a unique combination of the rivers, sea and land. About half of it is located in India and the rest is in Bangladesh. This is also a UNESCO heritage site. The Sundarbans are home to many species, including the Royal Bengal tiger. ஐலாண்ட்ல இருந்து நம்ம ஈஸ்டர்ன் சைட் போனோம் அப்படி ஹிமாலயாவோட ஈஸ்டர்ன் சைடுக்கு பே ஆஃப் பெங்கால் வழியா போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சுந்தர்பன்ஸ் அப்படின்னு. இந்த டெல்டா வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா கங்கா அண்ட் பிரம்மபுத்திரால இருந்து வர செடிமெண்ட்ஸ்னால தான் உருவாச்சு. இந்த சுந்தர்பன்ஸ்ல இருக்கிற லேண்ட் வந்து ஹாஃப் ஆஃப் த லேண்ட் வந்து இந்தியால இருக்கு, அதே மாதிரி ஹாஃப் ஆஃப் த லேண்ட் வந்து பங்களாதேஷ்ல இருக்கு. இதையுமே வந்து யுனெஸ்கோ வந்து ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த சுந்தர்பன்ஸ் வந்து நிறைய ஸ்பைசஸ்க்கு வந்து ஹோமா இருக்கு. ஸ்பைசஸ்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா பெப்பர், கார்டமன், இது எல்லாத்தையுமே சொல்லலாம். Stay on the map as we move towards the hills of the northeast, our final destination for now. Can you see Garo, Gasi and Janita marked on the map? These hills, part of the Meghalaya Plateau and
are known for their lush greenery, heavy rainfall, and breathtaking waterfalls. This region experiences one of the highest rainfall in the world, making it rich in forest, unique wildlife, and fertile land. இப்ப மேகாலயால இருக்கிற ஒரு ஹில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இந்த ஹில்ஸ் இந்த பிளாட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய லஸ் கிரீனரியே ரெயின் ஃபால் ஆயிட்டு நிறைய மழை வந்து பெஞ்சிட்டே இருக்கும். இதுல வந்து நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம பிரீத் டேக்கிங் வாட்டர் ஃபால்ஸ் மூச்சை அடைக்க வைக்கிற அளவுக்கு ஈஸ்ட்ல வந்து நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்கு. வேர்ல்ட்லயே ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இருக்கிறது வந்து இந்த நார்த் ஈஸ்ட்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு. அதே மாதிரி வைல்ட் லைஃப் வந்து இங்க யூனிக்கா இருக்கும். ஈஸ்ட்ல வந்து ஃபர்டைல் லேண்டுமே நிறைய இருக்கும். Situated in East Khasi Hills of Meghalaya, is renowned as the cleanest village in Asia. This village is famous for its well-maintained cleanliness, bamboo dustbins, and eco-friendly living practices. The village is also known for its living root bridge, which are created by weaving the roots over the course of many years. மௌலி நாங் வில்லேஜ் அப்படின்னு ஒரு வில்லேஜ் வந்து பார்க்க போறோம். இந்த வில்லேஜ் எங்க இருக்கு அப்படின்னா ஈஸ்டர்ன் காசி ஹில்ஸ், மேகாலயால இருக்கிற ஈஸ்ட் காசி ஹில்ஸ்ல வந்து இருக்கு. இத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏசியாலேயே கிளீனஸ்ட் வில்லேஜ் அப்படின்னா நம்ம இந்த மௌலி நாங் வில்லேஜ் வந்து நம்ம சொல்லலாம். இந்த வில்லேஜ் வந்து எதுக்கு ஃபேமஸா இருக்காங்க அப்படின்னா வெல் மெயின்டைன்டு கிளீனினஸ்க்கு வந்து இந்த வில்லேஜ் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்காங்க. இவங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா பேம்புல வந்து டஸ்ட்பின் மேக் பண்ணி அவங்களோட வில்லேஜ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து எல்லாமே இக்கோ ஃப்ரெண்ட்லி பிராக்டிஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வில்லேஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது எதுக்கு அப்படின்னா இந்த ரூட் பிரிட்ஜஸ்க்கு தான். ரூட்டாலேயே அவங்க வந்து பிரிட்ஜ் வந்து மேக் பண்ணி இக்கோ ஃப்ரெண்ட்லியா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து க்ரோ பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் இந்த மேகாலயால இருக்க மௌலினாங் வில்லேஜ் அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளீனஸ்ட் வில்லேஜ் இன் ஏசியானே சொல்றோம். நாட் ஓன்லி இந்தியா, ஏசியாலேயே கிளீனஸ்ட் வில்லேஜ் அப்படின்னா இந்த மாவலினாங் வில்லேஜ் தான் சொல்லலாம். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.